இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருக்காங்க அத்தை. நானும் அவரும் போயிட்டு வந்துடுறோம் அத்தை. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. அப்புறம் அத்தை, நான் குழம்பு செஞ்சுட்டேன். கொஞ்சம் தேங்காய் மாத்திரம் அரைச்சி ஊற்றணும் அத்தை. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிடுறீங்களா அத்தை? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்க அத்தை. ஏய், என்ன தேங்காய் வேணுமா? இங்கே வா, இந்த தேங்காய் எடுத்துக்கோ. நான் அம்மா இல்லடா, உன் பாட்டி. இங்கே வா. தங்கம், உன் அம்மா மேல உள்ள கோவத்தில் உன்னை இத்தனை காலம் பார்க்க முடியாமல் இருந்துட்டேன். இந்த பாட்டி இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பாட்டிக்கிட்ட என்ன அழகா வந்து ஒட்டிக்கிட்ட என் தங்கம். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எங்க என் மேல உள்ள கோவத்துல என் பிள்ளைய கூட சேர்த்துக்காம போயிருவீங்களோன்னு நினைச்சிட்டம்மா. ஆனா நீங்க அவளை சேர்த்துக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்மா. உங்க மகளா உங்க மனசுல எனக்கு இடம் இல்லைனாலும் உங்க காலடியில கிடக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கம்மா, அது போதும் எனக்கு. காயத்ரி, எந்திரிம்மா. அம்மாடி, எனக்கு உன் மேலே கோபம் இருந்தது உண்மைதான். இப்படி ஒரு மகளே இல்லைன்னு கூட நான் வெறுத்துட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் கோவப்பட்டேன். ஆனால் எப்போ நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதோ அப்போவே எனக்கு நான் பார்த்து பார்த்து வளர்த்த என் மவ இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காளேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே இந்த அம்மாவால் தாங்கிக்க முடியலம்மா. என்ன இருந்தாலும் உன்னை நான் 10 மாதம் சுமந்து பெத்தவ இல்லையா? நீ கஷ்டப்படுறதை எப்படிம்மா இந்த அம்மாவால் பார்க்க முடியும்? தனக்குன்னு வரும்போது பெற்றவங்களை கூட யோசிக்காமல் போகிறது தான் பிள்ளைங்களோட குணம். ஆனால் என்னதான் பிள்ளைங்க நம்மளை வெறுத்து ஒதுக்குனாலும் பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா துடிக்கிறது தான் பெற்றவங்களோட குணம். உண்மைதாம்மா. உங்களை விட்டு போகும்போது உங்களை பற்றி கொஞ்சம் கூட நான் யோசிக்கல. ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், நான் ஒரு அம்மா வானதுக்கு அப்புறம் தான்மா ஒரு அம்மாவோட அருமை என்னங்கிறதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு போனதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேம்மா. இப்ப கூட இந்த வீட்டுக்கு திரும்ப வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலம்மா. ஆனா அந்த கடவுளா பார்த்துதான் கதிர் அங்க அனுப்பி வச்சிருக்காரு. அவன் கண்ணில் எங்களை பட வச்சிருக்காரு. அதனாலதாம்மா நாங்க இங்க வந்தோம். சரி விடுமா, எல்லாம் போகட்டும். இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறதே கொஞ்ச நாள். அதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபமாகவும் பகையாகவும் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? அதான் நீ எங்ககிட்ட வந்துட்டியே, அதுவே போதும்மா. இனி எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் இருமா. சரிங்கம்மா, நீங்க எங்களை ஏத்துக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும்மா. என்னம்மா, எப்பவும் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் முடிஞ்சதோ நேரா என்ன கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வேலை இருக்குன்னு கிளம்பி தோப்புக்கு போயிருவீங்க. இன்னைக்கு என்ன பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதிசயமா இருக்கே. தங்கம், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. அன்னைக்கு டாக்டர் குழந்தைங்களுக்கு இதய துடிப்பு இன்னும் வரலன்னு சொன்னதுல இருந்தே உனக்கு நான் தைரியம் சொன்னனே தவிர உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயந்துக்கிட்டே தாண்டி இருந்தேன். ஆனா இன்னைக்கு போய் டாக்டர் 2 குழந்தைங்களுக்கும் இதய துடிப்பு வந்துருச்சு, 2 குழந்தைங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னவும் தாண்டி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பூரா உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு போனா முடியாதே, அதனாலதான் நேரா இங்க பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அதானே பார்த்தேன். அப்ப எனக்காக கூட்டிட்டு வரல, குழந்தைங்களுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏய் என்ன தங்கம், உனக்காகவும் தாண்டி. சரி சரி. தங்கம், உண்மையாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒன்று, நம்ம குழந்தைங்க 2 நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னது. இன்னொன்று, இத்தனை நாள் வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்த அக்கா திரும்ப வீட்டோட வந்து சேர்ந்துட்டா. இதையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கம். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி நம்ம யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்கல. நமக்கு கடவுள் நல்லதை தாங்க கொடுப்பாரு. ஆமா தங்கம்,
எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ்வளோ நிம்மதியா இருக்கு. கவலைப்படாதீங்க, இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமா தங்கம், இனி இருக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் 2 குழந்தைங்களும் நல்லபடியா பிறக்கணும். அது மட்டும்தான். ஏங்க, இந்த 2 குழந்தைங்களையும் இந்த உலகத்துக்கு எந்த குறையும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி தங்கம், 2 குழந்தைகளை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரி மாமா. தங்கம், உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இப்படியே இருந்துடலாம் போல இருக்குடி. எனக்கும் தான் மாமா, இப்படி உங்க கையை பிடிச்சுக்கிட்டு உங்க பக்கத்துல இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு. ஐ லவ் யூ டி தங்கம். என்னது என்னது கேக்கல. ஏச்சி போடி, நீ கிண்டல் பண்ண வேணும் தான் நான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன். ஐயோ மாமா, இல்ல மாமா, சத்தியமா கிண்டல் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன். முடியாது போடி. மாமா சொல்லுங்க மாமா. முதல்ல நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க சொல்லுங்க மாமா. ஆளை பாரு, இவளுக்கு மட்டும் வெக்கமா இருக்கான், சொல்ல மாட்டாளாம். நான் மட்டும் 2 தடவை சொல்லணுமா? ஒழுங்கா நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஐயோ மாமா, சரி சொல்றேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. மாயம் செய்யும் பார்வையில் விழவா, என இழந்து மறுபடி எழவா, வார்த்தைகளில் உதிர்வது மதுவா, முதமும் பருகவா, பாலை நில மழை நீர் துளியாய் நீவா, மனதில் வந்த மாற்றங்கள் வசந்தத்தின் பூவா, உன்னில் என்னை நானும் கண்டனே, யாக்கை துறந்தேனே, கண்ணுக்குள்ளே காதல் கொண்டேனே, மீண்டும் பிறந்தேனே. அம்மாச்சி, அத்தா காயத்ரி, பாத்தா, என்ன மச்சி இங்க உட்காந்துருக்கீங்க? நான் உங்களை வீட்டுக்குள்ளே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். அட ஒண்ணும் இல்லத்தா, சும்மா காத்தாட இங்க உட்காந்துருந்தேன். சரி சரி, இந்தாங்க அம்மாச்சி, டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. கொடுத்தா கொடுத்தா. ஏத்தா, நீ வீட்டோட வந்து சேர்ந்ததுல இந்த அம்மாச்சிக்கு எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா? உன்னை எங்கேயோ ஏதோன்னு அம்மாச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே கிடப்பேன். ஏதோ நீ வந்துட்டியம்மா, உன் அம்மாவும் உன்னை சேர்த்துக்கிட்டாளே, ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. ஆமா அம்மாச்சி, அம்மா என்னை சேர்த்துக்குவாங்கன்னு நான் கூட நினைக்கல. அம்மா கோவெல்லாம் போய் என்னை சேர்த்துக்கிட்டதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அம்மாச்சி. சரிதா, அதான் வீட்டுக்கு வந்துட்டிய, போட்டு போடு. அம்மா புள்ள எங்க? அவ தூங்குற அம்மாச்சி. சரிதா சரிதா. ஐயோ, காலையில பிடிச்சி ஒரு கப்பு காப்பி குடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே கிடந்த பாத்துக்க. நல்ல வேலைக்கா நீ போட்டு கொண்டாந்துட்ட. என்ன மச்சி, காலையில இருந்து காப்பி வேணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே? நான் அப்பவே போட்டு கொடுத்துருப்பனே. அது இல்லட்டா, இன்னைக்கு நீ வந்திருக்க, உங்ககிட்ட கேட்டா நீ போட்டு தருவ. ஆனா இத்தனை நாள் அப்படியா? அதான் நான் அப்படியே இருந்துகிட்டேன். என்ன மச்சி இப்படி சொல்றீங்க? இத்தனை நாள் என்ன இந்த வீட்டுல உங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல? அம்மா இருக்காங்க, கதிரோட பொண்டாட்டி இருக்கா, அப்புறம் என்ன? ஆமாவா அம்மா, அவளுக்கே பாவம் உடம்பு முடியல, அவகிட்ட என்னத்த கேக்குறது? அப்புறம் கதிர் பொண்டாட்டி, அவ கதிர் பொண்டாட்டியா மட்டும்தானே இருக்கா, அல்லாம இந்த வீட்டு மருமகளாவா இருக்கா? என்ன மச்சி சொல்றீங்க? அது ஆமத்தா, இந்த வீட்டுல நடக்கிற கூட்டம் என்னன்னு சொல்ல. இந்த வீட்டுக்கு அவ மருமக தானே, என்னமோ மகாராணி கணக்காவல்ல பண்றா. அப்புறம் இந்த கதிர் பையன் அவ தாளத்துக்கு சொல்லுவான், அல்லாம அம்மா பேச்சோ அம்மாச்சி பேச்சோ ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. பொண்டாட்டி சொன்னதுதான் வேத வாக்குன்னு கிடக்கான். என்ன மச்சி சொல்றீங்க? அந்த பொண்ணை பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே, நல்ல பொண்ணாட்டம் தான் இருக்கு. என்னதான் நல்ல பொண்ணு, பாக்குறதுக்கு எல்லாம் நல்லவங்க மாதிரி தாமா இருப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பால் இல்ல, வெளுத்த தோல் இருந்தா அவன் நல்ல பொண்ணாயிருவாளா? அப்படியெல்லாம் கிடையாது. என்ன செய்ய, இந்த வீட்டுல கால் வயிறு கஞ்சி குடிக்க வாயை திறக்காமையில இருக்க வேண்டி இருக்கு. அப்புறம் உன் அம்மா, அவளை பத்தி சொல்ல வேண்டாம். ஒத்த புள்ள, இனி எதுவும் வாயை திறந்து சொல்லிட்டா நம்ம மவன் எங்க நம்மளை விட்டு போயிடுவானோன்னு அவளும் வாயை கட்டிக்கிட்டு கிடக்கா. அதுக்கு தகுந்தாப்புல உன் தம்பியும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவளை தலையே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாம்மா. ஏதோ உலகத்திலேயே இவ மட்டும்தான் மாசமான மாதிரியும், வேற யாரும் புள்ள பெற்று காத்த மாதிரியும் அவ காலை தரையில படவிடாம இல்ல தாங்கிக்கிட்டு கிடக்கான். இத்தனை நாளும் இந்த கஷ்டத்தையெல்லாம் சொல்ல இங்க யாரு இருக்கா? யாருக்கிட்ட சொல்ல சொல்ற?
ஏதோ இப்ப நீ வந்த உன்கிட்ட சொல்லி புலம்புற அவ்வளவுதான். இங்க பாருடா, இத்தனை நாளும் என்னமோ அவதான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரியும் நாங்கெல்லாம் அவ வேலைக்காரி மாதிரியும் தான் கிடந்தோம். அவ போட்டதுதான் சட்டம், அதுக்கு தகுந்தாப்புலதான் உன் தம்பியும் ஆடிக்கிட்டு கிடப்பா. ஆனா இப்ப நீ வந்திருக்க, பார்த்து சூதானமா இருந்துக்காட்டா. இல்லைன்னா அப்புறம் உன்கிட்டயும் அவ அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டு பொண்ணு, அதை மறந்துடாத சரியா? அம்மாச்சி, அவ அதிகாரம் எல்லாம் என்கிட்ட செல்லாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு உங்களையும் அம்மாவையும் வேலைக்காரங்க மாதிரி நடத்துவா. இப்பதான் நான் வந்துட்டேன்ல அம்மாச்சி, இனி நான் பாத்துக்கிறேன். ஆடே மச்சான், நான் அந்த வேலைக்கு சொல்லியிருந்தேன்டா, என்னடா ஆச்சு? ஓ அப்படியாடா, நான் அதை கிளம்பிட்டேன்டா, நான் இப்போவே வந்துடுறேன். சரிடா, நான் வந்துட்டு கூப்பிடுறேன். சக்தி, எனக்காக தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. லூசு, உனக்காக இல்லை நமக்காக. ஏய், நீ இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற? என்ன இருந்தாலும் நான் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேலைக்கே போகாமல் இப்படி வீட்லேயே இருக்க முடியுமா? இங்கே பாரு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன். அவன் இப்போ வர சொல்லியிருக்கான். போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா? சரி சக்தி. அப்புறம் அது இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். என்ன கையில் சொல்கிற? நேற்றே சொல்லியிருக்கலாம்ல. அது இல்ல சக்தி, அக்கா கிட்ட வாங்கிக்கலான்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். அப்புறம் தான் நீங்க காசு விஷயத்துல அக்கா கிட்டலாம் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால தான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். சரி கையல், இன்னைக்கு நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது சொல்லி சமாளி, நாளைக்கு கட்டிடலாம். சக்தி, இன்னைக்கு உடனே நீங்க எப்படி ரெடி பண்ணுவீங்க? வேணும்னா இந்த ஒரு தடவை மட்டும் அக்கா கிட்ட வாங்கிக்கிட்டுமா? வேண்டாம் கையல், நீ அஞ்சலி அண்ணிக்கிட்ட கேட்டா அண்ணி எப்படியும் சிவாண்ணன் கிட்ட தான் கேட்பாங்க. சிவாண்ணன் கிட்ட எல்லாம் பணம் இருக்காது, எப்படியும் ஜீவாண்ணன் கிட்ட தான் கேட்பாங்க. அது எப்படியும் அப்புறம் மீனா அன்னைக்கு தெரிய வரும். அப்புறம் தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு. இன்னைக்கு நைட்டு வரும்போது நான் பணத்தோட வந்துடுறேன். அம்மா எவ்வளோ கட்டணும்? 3000 ரூபாய் கட்டணும் சக்தி. 3000 தானே? சரி, நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாம இரு சரியா? சரி சக்தி. சரி கையல், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சக்தி, பார்த்து போயிட்டு வாங்க. ஹே கையல், ஒரு வேலை விஷயமா போறேன். நீ இப்படி சோகமா முகத்தை வச்சிருந்தா எனக்கு எப்படி நிம்மதியா போக முடியும்? கொஞ்சம் சிரியேன். போதுமா? இப்போ எவ்வளோ அழகா இருக்கு. என் கையல் எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்து போயிட்டு வாங்க. யாரை பார்த்து மேடம் போனோம்? சக்தி. சரி சரி, சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.